திருச்சிற்றம்பலம். கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உறையுமிடம் தல்லாய சம்பாதி சடாயு என்பார் தாம் இருவர் உள்ளானார் கரையனிடம் உள்ளிருக்கு வேலூரே. உள்ளானார் கரையனிடம் உள்ளிருக்கு வேலூரே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து வழங்கும் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 4ஆம் நாள் நிகழ்வில் நிறைவான பகுதியை வந்து அடைந்துள்ளோம். பெருமானின் கருணையை நீல நினைந்து 32வது பொழிவாக நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த திருப்பன்னியர் விருத்தம் என்ற அருள்நூலை சிந்திக்க நம்முடன் இணைந்திருப்பவர் சிங்கப்பூரைச் சேர்ந்த சிவ காயத்ரி ரவி அம்மா அவர்கள். அம்மாவை பற்றி கூற வேண்டும் என்றால், சிங்கப்பூரில் தகவல் தொழில்நுட்ப பொறியாளராக பணியாற்றி வருகிறார்கள். சிங்கை முனீஸ்வரன் ஆலயத்தில் திருமுறை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து தாமும் தேவாரம் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். மேலும் பல திருமுறை சார்ந்த சொற்பொழிவுகள், பேச்சுப் போட்டிகளில் பங்கு கொண்டுள்ளார்கள். இளம் தலைமுறைக்கு திருமுறைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தி தயார் செய்வதையே நோக்கமாக கொண்டுள்ளார்கள். இத்தகைய அற்புத பணி ஆற்றி வரும் அம்மா அவர்களை பேச வருமாறு எங்கள் குழுவின் சார்பாக அழைக்கின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோபமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல நடராஜ பெருமானின் கழல்களை வணங்கி இந்த 11ஆம் திருமுறை வேள்வியை மிகச் சிறப்பாக, கிட்டத்தட்ட அதன் கிளைமாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அதில் 4ஆம் நாளில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றம் சிங்கப்பூர் குழுவினருக்கும் அதன் ஒருங்கிணைப்பாளரான திரு லாவண்யா அருள் அவர்களுக்கும், மேலும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் குழுவினருக்கும் அதன் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் திரு நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஒரு 11ஆம் திருமுறை வேள்வியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் சைவ பெருமக்கள், இதனை கண்டு கொண்டிருக்கும் காணப்போகும் அனைத்து சைவ பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னை அறிமுகப்படுத்திய பவித்ரா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இப்படியாக இதை தவிர இன்னும் ஒருவருக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னையும் ஒரு பொருட்டாக்கி இந்த வேள்வியில் பங்கு பெறச் செய்த திருமுறை குழுவில் இருக்கும் திரு வெங்கட்டையா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்பொழுது நம்ம இந்த திருப்பன்னியர் விருத்தத்தை பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு பாடலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பதிகத்தை நம்ம அதன் சாரத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதன் சூழலும் ஓரளவுக்கு நமக்கு தெரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இனிமேல் நம்ம கிட்டத்தட்ட இதோட இறுதியை நெருங்கிட்டோம் அப்படிங்கும் பொழுது இனிமேல் வரப்போகிறது எல்லாமே நம்பியாண்டார் நம்பி அவர்களின் பதிகங்களே. அதில் 2வது பதிகமாக இருக்கக்கூடிய கோயில் திருப்பன்னியர் விருத்தத்தை பற்றி நாம் இப்ப சிந்திக்க போறோம். கோவில் திருப்பன்னியர் விருத்தம் அப்படிங்கும் பொழுதே இதன் தலத்தை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா கோவில் அப்படின்னாலே தெரியும், சைவ பெருமக்கள் அனைவருக்கும் அது சிதம்பரம் மட்டுமே, தில்லையம்பலம் மட்டுமே. ஆகவே இது அந்த தில்லையிலேயே
எழுதப்பட்ட அல்லது பாடப்பெற்ற, எழுதப்பட்டன்னு சொல்ல முடியாது, பாடப்பட்ட ஒரு பதிகம் இது. அதாவது சைவ நம்ம இன்னைக்கு சைவத்துக்கு வந்து நம்ம ஆங்கிலத்துல அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், ரெவல்யூஷன், புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு. வரலாறுல நம்ம அதை படிச்சிருக்கோம். சைவ அதே மாதிரி சைவத்துக்கும் 2 பெரிய புரட்சி நமக்கு நெருங்கிய காலகட்டத்துல மிகப்பெரிய 2 புரட்சி நடந்திருக்கு. இதை நீங்கள் அனைவருமே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக நான் இதை சொல்றேன். 2 புரட்சி. ஒரு புரட்சி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ராஜராஜ பெருமான் ராஜராஜ சோழன் திருமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு கிளம்பியது. அந்த ஒரு சுயநலமற்ற ஒரு ராஜாவாக இருப்பதனால் மட்டும்தான் எங்கேயோ கேட்கிறார், ஒரு திருமுறைகளை கேட்கிறார், ரொம்ப இனிமையாக இருக்கிறது, அதன் சுவையை உணர்கிறார், தானும் பெற வேண்டும், தம் மக்களும் அந்த சுவையை உணர வேண்டும்ங்கிற ஒரு வேட்கை அவர் மனதில் எழுந்தது. அப்பொழுது நம்பியாண்டார் நம்பி அவர்களை பற்றி கேள்விப்படுகிறார். அந்த கதையெல்லாம் இப்ப இதற்கு முன்னாடி கூட நம்ம குமார் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக நம்பியாண்டார் நம்பியின் பெருமைகளை எடுத்து சொன்னார். பொல்லா பிள்ளையாரின் கருணை பெற்றவர், அதன் மூலமாக அந்த அவரை பற்றிய செய்தி பரவுகிறது. ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா, இப்ப இன்னைக்கு இந்த இணைய உலகத்துல ரொம்ப வேகமாக பரவும், அங்கு அப்பொழுதும் பரவும். எப்பொழுதுமே தகவல்கள், செய்திகள் பரவுவதற்கு எந்த காலத்திலும் எதுவுமே தடையில்லை. இப்ப ராஜராஜ சோழன் பெருமான் காதிலும் அது விழுகிறது. அவருக்கும் தன்னுடைய வேட்கைக்கான ஒரு வழி கிடைத்து விட்டதாகவே நம்புகிறார். நம்பியாண்டார் நம்பியை சென்று இந்த மாதிரி திருமுறைகளை கண்டுபிடிக்க உதவி செய்யுமாறு கேட்கிறார். பொல்லா பிள்ளையாரின் கருணையினால், பொல்லா பிள்ளையார் அதாவது விநாயக பெருமான் நமக்கு ஆற்றிய தொண்டு, இந்து சமயத்திற்கு ஆற்றிய தொண்டு மிக பெரிது உண்மையிலேயே. அதாவது மகாபாரதம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அதே விநாயக பெருமான் தான் இன்று நமக்கு திருமுறைகளையும் கிடைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். இப்ப நம்பியாண்டார் நம்பிக்கு அந்த தில்லையிலே இருக்கிறதாக சொன்னாரு, அதையும் நம்ம ஐயா சொன்னாங்க. அப்போ இந்த புரட்சி, அந்த திருமுறைகள் மட்டும் அந்த தொகுக்கிற அந்த கடுமையான பணியையும் நம்பியாண்டார் நம்பி அவர்களே செய்து முடிக்கிறார். அப்போ இந்த ஒரு புரட்சிக்கு காரணமாக அமைந்தவர் நம்பியாண்டார் நம்பி. முதல் புரட்சி இதன் மூலமாகத்தான் நமக்கு திருமுறைகளே கிடைக்கிறது. எங்கேயோ கிடைக்கிறது மட்டும் இல்ல, அதை தொகுக்கிறது எவ்வளவு ஒரு கடுமையான பணி. இப்ப நம்ம லாவண்யாமாவை கேட்கணும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது என்பது அத்துணை சுலபம் அல்ல. அதை ஒவ்வொருவரையும் ஏற்பாடு செய்து அவர்கள் சரியாக வருகிறார்களான்னு பார்த்து அதை தொகுக்கிற அந்த பணி இருக்கிறது பாருங்கள், அது மிகப்பெரிய சவால். அதையும் செய்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அப்படி அத்தகைய பெருமை வாய்ந்த சைவ அடியவர். அடுத்ததாக 2வது புரட்சி. அதுக்கப்புறம் சைவம் வளர்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த திருமுறைகள் கிடைத்ததுக்கு அப்புறம் தமிழ் வேதங்கள், தமிழும் வளர்கிறது, சைவமும் வளர்கிறது. நம்ம ஒரு அடுத்த கட்டத்திற்கு நம்ம மெதுவாக சென்று கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மிகப்பெரிய புரட்சி நடக்கின்றது. என்ன அப்படின்னா, பெரிய புராணம் தான். சேக்கிழார் அவர்கள் அருளிய அடியவர்களின் அந்த திருத்தொண்டர் புராணம் தான் சைவத்துக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி. அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே பிரபந்தங்களுக்கு இணையாக சைவத்துல பல நூல்கள் வந்தது, ஆராய்ச்சிகள் பெருகியது, திருமுறைகள் பற்றிய பெருமைகள் உலகெல்லாம் பரவியது. உண்மையிலேயே பெரிய புராணத்துக்கு அப்புறம் சைவம் ஒரு வியத்தகு வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பது வரலாறு நமக்கு தெளிவாக உணர்த்துகின்ற உண்மை, இல்லையா? அப்ப அந்த பெரிய புராணத்திற்கும் காரணமாக அமைந்தது பொதுவாக திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக வைத்து, சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக வைத்து அந்த பெரிய புராணத்தை சொல்லுவதாக சொன்னாலும் கூட, நம்பியாண்டார் நம்பி அவர்களின் இந்த கோவில் திருப்பணியர் விருத்தமாக இருக்கட்டும், இதற்கப்புறம் வரப்போகின்ற அந்த திருத்தொண்டர் திரு அந்தாதி, ஆளுடைய பிள்ளை விருத்தங்கள், அதன் பிறகு வரப்போகின்ற நாவுக்கரசர் திரு ஏகாதச மாலை போன்ற இந்த விருத்தங்கள் சேக்கிழாருக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்தது என்றால் மிக இல்லை. ஆக இந்த சைவத்தின் 2 பெரு புரட்சிகளுக்கும் ஒரு காரணகர்த்தாவாக அமைந்த மிகப்பெரிய சைவ பெருமான் நம்பியாண்டார் நம்பி அவர்களே. நம்மால மறக்க முடியாத, நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சைவ, என்னை போன்ற ஒரு சாதாரண சைவ அடியவர்கள் அனைவரும் நம்பியாண்டார் நம்பிக்கு கடன் பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் அது சற்றும் மிகையான ஒரு கூற்று அல்ல. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயதில் கிடைத்த அருள் இவருக்கு 7 வயதில் கிடைத்தது. ஆக இளம் வயதிலேயே இறையருள் பெற்று இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புதமான அந்த சைவ வளர்ச்சிக்கு துணையாக இருந்தவர் அவர். இப்ப இந்த நூல் எப்ப எழுதப்பட்டது, இந்த நூல் எப்ப பாடப்பட்டது அப்படின்னா, ராஜராஜ சோழன் சொல்லவும் அங்க
தில்லை அம்பலத்துக்கு போய் நடராஜ பெருமானை தரிசித்து திருமுறைகளை இறைஞ்சி பாடியதாக இந்த கோவில் திருப்பன்னியர் விருத்தம் இறைஞ்சி பாடியதாக அமைக்கப்பட்டதாக குறிப்புகள் கூறுகின்றன. அந்த பாடல்களின் சுவைகளிலுமே அதை நம்மால் உணர முடிகிறது. அதாவது எப்படி மணிவாசக பெருமான் வந்து அந்த உணர்ச்சி பெருக்கெடுத்து அவருடைய அந்த திருவாசகமும் திருக்கோவையும் இருக்குமோ அதே போலத்தான் இந்த திருப்பன்னியர் விருத்தமும் அமைந்திருக்கிறது. இதோடைய இலக்கணம்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கட்டளை கலித்துறை அப்படிங்கிற யாப்பில் அமைந்திருக்கிறது. அதாவது பண்ணோடு இயன்ற பாடல் அப்படிங்கிறதுனாலையும் இதை திருப்பன்னியர் விருத்தம் என்றும் சொல்கிறார்கள். பாட்டுடை தலைவனான இறைவனை பாடியதால் திருப்பன்னியர் விருத்தம் அப்படின்னு வழங்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். மொத்தம் 70 பாடல்களை கொண்டதாக இது அமைந்திருக்கிறது. ஒரு பாடலையுமே நம்ம பல மணி நேரம் சிந்திக்கலாம். நம்பியாண்டார் நம்பின் பாடல் என்றல்ல, எந்த திருமுறை எந்த நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிற அந்த ஒரு வரியவே நம்மளால் பல மணி நேரங்கள் சிந்திக்க இயலும். அப்ப இந்த 70 பாடல்களையும் ஒரே ஒரு மணி நேரத்துக்குள் அடக்குவது என்பது அத்தனை எளிதல்ல. இருந்தும் ஆங்கிலத்தில் சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சாராம்சத்தை என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு 4 பகுதிகளாக நான் பிரிச்சு அந்த கோவில் திருப்பன்னியர் விருத்தத்துல அந்த முக்கியமான பாடல்களை இப்ப இந்த 1 மணி நேரம் சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதுல அதாவது நான் 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். அவர் காட்டிய அடியவர்கள் குறிப்பு. இதுக்கப்புறமாக இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பல அடியவர்களை பற்றி அந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியில சொல்லியிருந்தாலும் அதற்கு முன் உதாரணமாக இங்கே கோவில் திருப்பன்னியர் விருத்தத்திலும் பல அடியவர்களை பற்றியும் குறிப்பிடுகிறார். அவர்கள் எல்லாம் யாவர் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஒரு பக்தனாக தன்னுடைய பக்தி நிலையை பலவிதமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த இறைவனின் மீது ஒரு சைவ அடியவர் எவ்வாறு பக்தி வைக்க வேண்டும் என்கின்ற அந்த பக்தி பரவசத்தை பல விதமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். அதையும் நாம் பார்ப்போம். அதற்கப்புறமாக தில்லை வந்து தரிசிக்க முக்தி தரும் தலம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப நமக்கு அப்படி ஒரு தரிசிக்க முக்தி தரும் தலம்னா என்ன, பார்த்த உடனேயே எல்லாருக்கும் முக்தி கிடைத்திருமான ஒரு சாதாரணமாக நமக்கு ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் எழும் இல்லையா? அதற்கான விடைகளும் இந்த கோவில் திருப்பன்னியர் விருத்தத்தில் அவர் தருகிறார். இதன் பிறகு இறைவன் பெருமைகள். இறைவனின் பெருமைகளை பேசாமல் எந்த ஒரு பதிகமும் எந்த ஒரு அடியவரும் ஒரு பாட்டை இயற்றியதாக சரித்திரமில்லை. ஆக இதை நான் 4 பகுதிகளாக பிரிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம அந்த முதல் பகுதியை பார்க்க போகலாம். அடியார் பெருமை, அடியவர்களை பற்றி அவருடைய குறிப்பு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த பெரிய புராணம் அப்படிங்கிற அந்த பெரிய புராணத்தின் முதல் காட்சியே இங்க நம்பியாண்டார் நம்பி அவர்கள் நமக்கு இந்த முதல் பாடல்ல ரொம்ப தெளிவா சொல்றார் பாருங்க. இறையும் தெளிகிளர் கண்டும் எழில் தில்லை அம்பலத்துள் அறையும் புனல் சென்னியோன் அருளால் அன்று அடுகரிமேல் நிறையும் புகழ் திரு ஆரூரனும் நிறை தாற்பரிமேல் நரையும் கமல் தொங்கல் வில்லவனும் புக்க நல்வழியே. ஆக அந்த காட்சி இங்கே விரிகிறது. நாம் பெரிய புராணத்திலே பார்க்கக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வில்லவன் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமானும் கரிமேலும் பரிமேலும் கைலாயம் செல்லக்கூடிய அந்த காட்சியை இங்கே நமக்கு இந்த கோவில் திருப்பன்னியர் விருத்தத்தில் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் நமக்கு காட்டுகின்றார். இது சேக்கிழாருக்கு ஒரு சிறந்த ஒரு ஊக்கமாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக இன்னும் பல விஷயங்கள். அடுத்ததாக கண்ணப்பரை பற்றிய குறிப்பு. கண்ணப்பரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம இந்த பதிகம் திருமுறை பண்ணிட்டு இந்த 11ஆம் திருமுறைகள்லயே கிட்டத்தட்ட 2 பேர் அதை சொல்லியதாக நம்ம படிச்சுட்டோம், அதை பற்றி சிந்திச்சிட்டோம். இவரும் அவரை பற்றிய குறிப்பு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தான் நான் இங்க காமிக்கிறேன். ஏவுசை மேறு தடக்கை எழில் தில்லை அம்பலத்து மேவுசை மேனி பிரானன்றி அங்கணர் மிக்குளரே காவுசை காலத்திக் கண்ணுதல் வேண்டும் வரம் கொடுத்து தேவு செய்வான் வாய்ப்புனல் ஆட்டிய திரள் வேடுவனே. அந்த வேடுவனாகிய அந்த கண்ணப்ப நாயனாருக்கு அருள் செய்த இறைவன் செய்த அருளை பற்றி இங்க அவர் ரொம்ப அழகா குறிப்பிடுறார். அடுத்ததாக குறிப்பிடக்கூடிய ஒரு அடியவர் சேந்தனார் அவர்கள். சேந்தனாரை பற்றி தெரியும் உங்க எல்லோருக்குமே. அவர் மிகவும் எளியவர். அதாவது ஆதிரை திருவிழா நடக்கின்றது. அந்த ஆதிரை திருவிழாவில் மன்னன் மிகுந்த கோலாகலமாக விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறான். மக்கள் அனைவரும் அவர்கள் வந்து அந்த களி அமுது படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வந்து சேந்தனார் ஒரு எளியவர், பணக்காரரான பட்டினத்தாரிடம் வேலை பார்த்தாலும் ரொம்ப நல்ல மனிதர் இல்லையா? அதனால அவரிடம் அவ்வளவாக அதிக பணம் இல்லை. ஆனால் இறைவனுக்கு அமுது படைக்க வேண்டும் என்ற ஆவலும் அன்பும் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்போ அந்த ஒரு தவிட்டு களி, அந்த பழைய அந்த அமுதை அவர் அந்த தவிட்டு களியை கொடுக்க அதையும் வந்து இறைவன் அமிர்தமாக உண்ட அந்த காட்சியை இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாடலாக நம்பியாண்டார் நம்பி சொல்லியிருக்கிறார். அந்த பாடலை பாருங்கள். இப்ப நம்ம இந்த இடத்துல சேந்தனாரை நினைவு கூறுகிறோம். பூந்தன் பொழில் சூழ் புலியூர் பொலி செம்பொன் நம்பலத்து
வேந்தன் தனக்கன்றி ஆட்செய்வதன்னே விருதுயர் ஆந்தன் பழைய அவிழை அன்பாகிய பண் பண்டை பறை சேந்தன் கொடுக்க அதுவும் திரு அமிர்தம் ஆகியதே. ஆக இந்த இடத்துல அந்த சேந்தனாரின் அந்த சிறப்பை, அந்த அன்புக்கு இறைவன் எவ்வளவு தூரம் வந்து கருணை புரிவான் அப்படிங்கிறது, அடியவர் பெருமையும் இங்கே இருக்கிறது, ஆண்டவன் பெருமையும் ரெண்டும் இரண்டர கலந்ததுதான். அது வேறு இது வேறு அல்ல. அடுத்ததாக அவர் பதிவு செய்யக்கூடிய அந்த அடியவர் அதிபத்தர். அதிபத்தர் வந்து ஒரு மீனவ குலத்தை சேர்ந்தவர், நம் அறிந்ததே. அது எல்லாமே இப்ப ஒரு நினைவு கூறல் தான், நீங்க தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இவர்களை எவ்வாறெல்லாம் வந்து புகழ்ந்திருக்கிறார், இதன் மூலம் சேக்கிழாருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஊக்கம் கிடைத்தது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு அழுத்தி நான் இதை சொல்றேன். அது சைவத்தின் அந்த மறுமலர்ச்சிக்கு. பழித்தகவு மிகழான் தில்லையான் பண்டு வேட்டுவனும் அழித்திட்டு இறைச்சி புலையன் அளித்த அவள் குழங்கன் மொழித்தக்க சீரதிபத்தன் படுத்திட்ட மீன் முழுதும் இழித்தக்க வெண்ணாது அமிர்து செய்தான் அன்றி இயம்புவரே. ஆக அதிபத்தன் வந்து ஒரு நாள் தினமும் அவர் பிடிக்கிற மீன்களில் முதல் மீன் இறைவனுக்கு அப்படிங்கிற அந்த இதை கொடுப்பாரு. அதையும் அவர் ஒன்றும் மீன் அப்படின்னு இறைவன் வந்து அதை இழிவா என்னல, இறைவனுக்கு மிகவும் பெரியது பக்தி மட்டுமே, நோக்கம் மட்டுமே. நம்ம சைவ அடியவர்கள் தயவு செய்து ஒவ்வொரு தடவையும் அதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இழி செயல் செய்யறோமா, பழி செயல் செய்யறோமா, நற்செயல் செய்யறோமாங்கிறது அல்ல, அந்த செயல் அல்ல, அதன் நோக்கம் தான் இங்க மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நம்ம திரும்ப திரும்ப, ஏன்னா எந்த விஷயமுமே நம்ம மறந்துருவோம். நம்ம இந்த மாயையில இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே தெரியும், மறந்துருவோம். மறப்பதை ஞாபகப்படுத்துவதே நாயன்மார்களின் வேலை, அதை நினைவுபடுத்துவதற்கு ஏற்பாடு சத்சங்கத்தின் வேலை என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, சாக்கியனாரை பத்தி 2 பாடல்ல குறிப்பிடுறார். அதனாலதான் நானுமே இந்த 2 பாட்டை அடுத்தடுத்து எடுத்திருக்கேன். சாக்கியனார், அதாவது சாக்கியனார் வாழ்ந்த காலத்தில் வந்து சிவபெருமானை நேரடியாக வணங்க முடியாத ஒரு சூழல் அவருக்கு. ஆகவே அந்த கல்லை எரிஞ்சிட்டு போறாரு. பார்க்கும்போது மற்றவர்களுக்கு அது தோன்றுவது ஒரு பழிச்செயல். இவன் வந்து இறைவனை வெறுக்கிறான் போல இருக்கு, கல்லை வெறுக்கிறான்னு ஒரு சராசரி அந்த பூனை கண்களுக்கு அது அவ்வாறாக தெரியும். ஆனா உண்மையிலேயே அவர் மனதுல வந்து அது மலராக நினைத்து அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அவர் அதை எறிகிறார். இப்ப இறைவன் அதை ஏத்துக்காம இருப்பாரா? நல்வழி நின்றார் பகை நன்று நொய்யல் அறிவில் என்னும் சொல்வழி கண்டனம் யாம் தொகு சீர்த்தில்லை அம்பலத்து விழ்வழி தானவர் ஊரறித்தோன் வியன் சாக்கியனார் கல்வழி நேர் நின்று அளித்தனன் காண்க சிவகதி. அப்ப அந்த சாக்கியனாருக்கும் இறைவன் என்ன கொடுத்தார்? சிவகதியைத்தான் கொடுத்தார் இல்லையா? கல்லால எரிஞ்சாருங்கிறது இங்க முக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த சாக்கியனாரை பற்றிய, அந்த நாயன்மாரை பற்றிய அந்த வரலாறும் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்ப அடுத்ததாக அந்த நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அது எந்த செயல் என்பது முக்கியம் அல்ல, நோக்கம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத இன்னொரு முறை கண்ணப்ப நாயனாரையும் சாக்கியனார் பெருமானையும் 2 பேரையுமே வந்து ஒப்பிட்டு நமக்கு வந்து இந்த பாடல்ல நம்பியாண்டார் நம்பி சொல்றாரு. புல் அறிவின் மற்ற தேவரும் பூம்புலியூரில் நின்ற அல்லெறி மாமதி கண்ணியன் போல் அருளுவரே கல்லறிந்தானுந்தன் வாய் நீர் கதிர் முடி மேல் குத்த நல்லறிவாளனும் மீளா வழி சென்று நன்னினரே. கொப்பளிச்சு தண்ணிய இறைவனுக்கு கொடுத்த கண்ணப்ப நாயனாருக்கும் இறைவன் அருள் உண்டு, கல்லை எறிந்த சாக்கியனாருக்கும் இறைவன் அருள் உண்டுன்னு அந்த அடியவர்களின் பெருமையையும் ஆண்டவனின் பெருமையையும் 2யும் இணைத்து, அந்த செயல் முக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை இணைத்து இங்கே வந்து இந்த பாடல்ல சொல்கிறார் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். அடுத்ததாக ஒரு மிகச்சிறந்த அடியவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை பற்றி நமக்கு வந்து இப்ப இன்னும் சொல்ல போனா ஒரு யூகமாகத்தான் நம்ம வந்து அவருடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான சைவ பெருமக்களுக்குள்ளேயே பலவித கருத்து வேறுபாடுகள் மாணிக்க வாசகர் வரலாற்றை பற்றி இருக்கிறது. இப்ப இந்த நம்பியாண்டார் நம்பி சொல்லும் போது இதுல இருந்து இதுக்கு முற்பட்டவர் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல திருவிளையாடல் புராணத்திற்கு அப்புறம் உங்களுக்கு மாணிக்க வாசகரை பற்றிய குறிப்புகள் நம்பியாண்டார் நம்பியுடைய இதுல இருக்கு. சேக்கிழார் கூட சொல்லல. வருவா சகத்தினில் முற்றுணர்ந்தோனை வன் தில்லை மண்ணை திருவாதவூர் சிவபாத்தியன் செய் திருச்சிற்றம்பல பொருளார் தரு திரு கோவை கண்டே மற்ற பொருளை தெருளாத உள்ளத்தவர் கவிபாடி சிரிப்பிப்பரே. சிரிப்பு வந்துருமா? அதாவது அந்த திருக்கோவையின் பெருமையை வியந்து இங்க பாராட்டுறார்.
நம்பியாண்டார் நம்பிக்கு வந்து இப்ப இந்த இடத்துல வந்து இன்னும் அவருக்கு எந்த திருமுறையும் கிடைத்து விட்டதாக வரலாறு சொல்லவில்லை. அவர் வந்து இறைவனை பார்த்து கேட்கிறதாக தான் சொல்கிறார். பொல்லா பிள்ளையாரின் கருணையினால அனைத்தும் அவருக்கு அவரோட மனதில், அதாவது தகவல் தொழில்நுட்ப பொறியாளர்ங்கிறதுனால ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் மாதிரி அந்த இறைவன் வந்து அந்த பார்த்த அந்த கருணையிலேயே ஒரு அந்த டேட்டா அத்தனையும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்படியே தில்லை அம்பலனை பார்த்த உடனே அப்படி பொழிகிறார் ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த திருக்கோவையின் அருமையை பற்றி இங்க சொல்றார். அதை கேட்டு இறைவன் திருவடியின் பெருமைகளை பேசும் அந்த திருக்கோவையை ரசிச்ச பிறகு மத்தவங்க எல்லாம் அதையே சொன்னா கூட அது கவிதையா இருக்குமா? அவருக்கே ஒரு சிரிப்பு, அவர் நம்மளையும் சிரிப்பாங்க, மற்றவர்களும் சிரிப்பார்கள். அந்த அளவுக்கு திருக்கோவையை மிஞ்சி ஒரு நூல் இல்லை என்று மாணிக்க வாசகரின் அந்த நூலை பற்றி இங்கு வியந்து பாராட்டுகின்றார் நம்பியாண்டார் நம்பி. அடுத்தது அந்த திருநீற்றின் பெருமையை போற்றிய வரகுண பாண்டியரை பற்றிய குறிப்பும் இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார். பொடியேர் தருமேனியனாகி பூசல் புகவடிக்கே கடிசேர் கனை குளிப்பக் கண்டு கோயிற்கருவியில்லா வடியே பட உமை உங்கனை என்ற வரகுணன் தன் முடியேர் தரு கழல் அம்பலத்தாடி தன் மொய் கழலே அப்படின்னு இங்க வரகுண பாண்டியருடைய அந்த பெருமைகளையும் பட்டினத்து பிள்ளையும் வரகுணரை பற்றி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இவரும் அந்த வரகுண பாண்டியரை பற்றி சிறப்பித்து இங்கே கூறுகின்றார். அடுத்ததாக கலிக்காமர். இந்த கோவில் திருப்பணியர் விருத்தத்தில் அவர் கூறிய அடியவர்களை பற்றிய குறிப்பை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் நிறைய அடியவர்களை பற்றியது அடுத்ததாக நாளைக்கு நமது அடியவர்கள் இன்னும் உங்களுக்கு அற்புதமான அந்த சுவையை கூறுவார்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை கழிக்க போறோம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப் மாதிரி, வெஜிடபிள் சூப், அப்படைசர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பசி எடுப்பதற்கான அந்த குறிப்புகள் கோவில் திருப்பணியர் விருத்தத்துல வந்துருது. ஆஹா, இத்தனை விஷயம் இருக்கா அந்த 11ஆம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட, அப்ப நம்ம சுவைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கோவில் திருப்பணியர் விருத்தம் கொடுக்கும்னு நான் நம்புறேன். அதற்கப்புறம் அந்த ஒரு சுவையும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் எப்படி இருக்கிறது அந்த அமிர்தம், ஆறா அமுதே, அந்த தெவிட்டாத அமுதத்தை நாளைக்கு நம்ம பருக போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுகிறது. அடுத்ததா இந்த கலிக்காமரை பற்றிய அந்த கலிக்காமர் வாழ்வில் நடந்த ஒரு இறைவன் விளையாடிய ஒரு விளையாட்டை இந்த பாடல் மூலமாக சொல்லுகின்றார். பொன்னம்பலத்துறை புண்ணியன் என்பார் புயல் மறந்த கண்ணல்மை தீர புனிற்று கலிக்காமர்க்கு அன்று மண்ணு மழை பொழிந்து ஈரரு வேலி கொண்டாங்கே பின்னும் மழை தவிர்த்து ஈரரு வேலிகொள் பிங்ககனே. இந்த பாடல்ல ஒரு சின்ன விளையாட்டு இறைவன் நடத்துற, அதாவது வேண்டுதல்களை கலிக்காமர் வாழ்வில் நடந்தது. அவர் அந்த திருப்பூன்கூர், இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் 7ஆம் திருமுறைகளும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பூன்கூர்ல வந்து மழை பெய்யவே இல்லை. இது ஏதோ ஒரு மழை பொழியவில்லை அப்படின்னாலே எங்கேயோ ஒரு அறம் வந்து பிழை இருக்கிறது அப்படிங்கிறது தானே அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த அறப்பிழையை தீர்ப்பது நமது கடமை. அதை கலிக்காமரும் உணர்ந்ததுனால 12 வேலி நிலத்தை வந்து கோவிலுக்கு தானமாக அளிப்பதாக இறைவனிடம் மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறார். கருணை நிறைந்த இறைவனும் அதை கேட்டு மழையை பொழிவிக்கிறார். கேட்கும்பொழுது கரெக்டா கேட்கணும், எவ்வளவு மழை வேணும், எப்ப, என்ன, அந்த இது வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கேட்டா சொல்லும், ஒரு ரெக்வஸ்ட் வச்சா அதை எப்படி கரெக்டா வைக்கிறதுன்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அந்த மாதிரி பாவம் கலிக்காமர் மழை வேணும்னு மட்டும் கேட்டுட்டாரு. சுவாமி மழை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மழை நிக்கணும்ல, ஏன்னா மழை ஒரு பெஞ்சும் கெடுக்காமல் பெய்யாமலும் கெடுக்கணும்னு அடுத்து வெள்ளம் வரக்கூடிய அந்த நிலை வந்து விடுகிறது. கலிக்காமர் புரிஞ்சுக்கிறார், ஓகே நம்ம சரியா கேட்கலை போல, பரவாயில்லை, அவருக்கு வந்து ஒரு வழி இருக்கிறது. அதுக்கப்புறம் இறைவனிடம் இன்னும் ஒரு 12 வேலி கொடுத்து அந்த மழையை தவிர்த்து அருளுமாறு வேண்டிக் கொள்ளுகிறார். அதையும் இறைவன் அவருக்கு செய்கின்ற அந்த ஒரு வரலாறு இங்கே வந்து சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை அடியவர்களை பற்றி ஒரு குறிப்பு வந்து இந்த திருப்பணியர் விருத்தத்திலேயே உங்களுக்கு வருதுன்றத பாருங்க. அப்ப நம்பியாண்டார் நம்பியுடைய அந்த அவருக்கு எவ்வாறு பொல்லா பிள்ளையார் மூலமாக இந்த அடியவர்கள் புராணம் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை வந்து ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து நான் இந்த திருப்பணியர் விருத்தத்துல முதல் பகுதியாக வச்சிருக்கேன். அடுத்ததா 2வதாக பக்தி நெறி இலக்கணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பக்தனா நான் வந்து ஒரு சைவத்துல ஈடுபடணும், ஒரு அடியவனாக நான் மாறணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு என்ன தேவை, நம்ம எல்லோருக்குமே மக்களுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத நம்பியாண்டார் நம்பியுடைய இந்த பன்னியர் விருத்த பாடல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் வந்து அதை பக்தியால சொன்ன அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து தொண்டர் உத்தமதம் உறவு வேண்டும், நாடகமாயினும் அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து விட வேண்டும்.
அததான் நானும் செஞ்சிருக்கேன். அற்புதமான சைவ அடியவர்களோடு சேர்ந்திருக்கேன். அந்த பாக்கியத்தை எனக்கு அருளிய வெங்கட்ஐயா மற்றும் லாவண்யா அம்மா, நல்ல சிவம் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் இந்த இடத்துல நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மறுபடியும் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா உத்தமிர்தம் உறவு வேணுங்க. சத்சங்கம் வேணுங்க. திருமுறைகள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். இன்னமும் வளரணும். நம்ம எல்லாரும் உய்வு பெறணும். ஏதோ எந்த பிறவில ஓய்வடைய போகிறோமோ தெரியல. ஆனா நமக்கு அதுக்கு முதலில் வேண்டியது என்ன? முதல் படியாக நான் நினைக்கிறது. அதனாலதான் நான் அத வந்து ஒரு வரிசையாக எடுத்துட்டு போகல. இந்த வரிசையில நான் எடுத்துட்டு போறேன். முதல் படி என்ன அப்படின்னா, உத்தமர்தம் உறவு வேண்டும். தொண்டர்கள் உறவு நமக்கு மிக அவசியம். அவங்கதான் நம்ம செய்த நான் தவறு ஒருத்தர் தவறுகளை திருத்தி அடுத்து நம்ம வந்து இறைவனுடைய பக்தியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவி செய்வாங்க. பிறவியிற் பெற்ற பயனொன்று கண்டிலம் பேரொளி நீர் நரவியல் பூம்பொழில் தில்லையுள் நாடகமாடுகின்ற துறவியல் சோதியை சுந்தர கூத்தனை தொண்டர்தம் உறவியல் வார்க்கண்கள் கண்டு கண்டு இன்பத்தை உண்டிடவே. அப்போ அந்த சுந்தர கூத்தனை முழுமையாக நாம் உணர்வதற்கு நமக்கு தொண்டர்கள் தம் உறவு வேண்டும், உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படிங்கிறத இங்க நம்பியாண்டார் நம்பி ரொம்ப அழுத்தமாக இந்த பாடல்ல சொல்றார். இப்ப அடுத்தது வரப்போகிற இந்த பாடல், இதுதான் முதல் பாடல். நான் இப்ப இதை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அந்த பக்தி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்ட சூழல் என்ன அப்படின்னா, திருமுறைகளை பற்றிய பெருமைகளை தெரிந்த பிறகு நம்பியால இருக்க முடியல. அப்படியே அந்த திருமுறையை பாத்திரணும், அதை படிச்சிடணும் அப்படிங்கிற வேகத்தோடு தில்லைக்கு வருகிறார். நடராஜ பெருமானை பார்த்த உடனே அப்படியே அவர் அதாவது அப்படி பிரவாகமாக வருகிறது. அவருடைய அந்த பக்தி வந்து அப்படியே உள்ளத்திலிருந்து பிரவாகமாக வெளிப்படுகிறது. எதுவும் ஒன்னும் திட்டமிட்டு இந்த இது இல்லை. அதுதான் முதல் பாட்டு. நெஞ்சம் திருவடி கீழ் வைத்து நீள் மலர் கண் பணிப்ப வஞ்சம் கடிந்து உன்னை வந்திக்கிலேன் அன்று வானர் உய்ய நஞ்சம் கருத்து பெருந்தகையே நல்ல தில்லை நின்ற செம்பவள வண்ணா வர்க்குகையான் இனி யார் என்பனே அப்படின்னு கேட்கிறார். அதாவது நெஞ்சம் திருவடி கீழ் வைத்து நம்மளுடைய உள்ளத்தை இறைவனின் திருவடிகளின் கீழ் வைத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு டெடிகேட் இல்லையா? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு அந்த இறைவனின் திருவடிக்குள் நமது நெஞ்சத்தை வைத்து அப்படி அந்த நெஞ்சத்தை நம்ம வச்சுட்டோம்னாலே நம்மளுடைய கண்கள் பணித்து விடும். நீள் மலர் கண் பணியும். அது வந்து ஒரு தனி அனிச்சை செயல். அடுத்ததாக வஞ்சம் கடிந்து ஆண்டவன் முன்னாடி நம்மளுடைய உள்ளத்தை உண்மையாக சமர்ப்பணம் செய்து விட்டோம் என்றால் நம்மளுடைய வஞ்சம் எல்லாம் போயிடும். அப்போ அவருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இறைவனின் கருணை ஞாபகம் வருகிறது. என்ன, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வானர்கள் அன்றைக்கு தேவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் விடம் அருந்தியது. பிரச்சனைன்னு வரும்போது தேவர்கள் அதாவது வந்து முதல்ல அவங்களுக்கு அமிர்தம் வேணும்னு வரும் பொழுது அவங்க ஒண்ணும் சிவபெருமான கூப்பிடல. அவங்களாம் தான் போய்கிட்டாங்க, நம்ம அமிர்தம் எடுத்து சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் சிவபெருமான கூப்பிட்டாங்க. சாமி எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு. அவரு கருணாமூர்த்தி அல்லவா? அவர் வந்து நம்ம மனிதர்கள் மாதிரி குதர்க்கமா நீங்க நேத்திக்கு என்ன கூப்பிடலையே, நான் ஏன் இன்னைக்கு வரணும் அப்படின்லாம் கேட்கல. அவர் உடனே வந்து அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நஞ்சு அத்தனை எடுத்து அப்படி ஒரு உருட்டி போட்டுக்கிட்ட அந்த பெருந்தகை இல்லையா? அந்த ஞாபகம் வருது. எப்பேற்பட்ட கருணை கொண்டவன் நீ, முன்னாடி நான் யாரு அப்படின்னு சொல்லி அது அந்த அப்படியே மழையாக பொழிகிறது அவருடைய அந்த பக்தி இங்க நம்பியாண்டார் நம்பியிடம். அடுத்தது ஒரு பூஜை முறை. நம்பியாண்டார் நம்பி அவர்கள் வந்து சிவாச்சாரியார் குலத்தை சேர்ந்தவர் இல்லையா? அவர்களுடைய முக்கியமான பூஜை முறையே வந்து சோஸ்திரங்கள் சொல்வதும் மலர்களால் இறைவனை அர்ச்சிப்பதும் இல்லையா? இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுவும் அப்படிப்பட்ட அவரே இங்க வந்து சொல்றாரு, நான் அவ்வளவாக உன்னுடைய நாமங்களை சொல்லவில்லையே, உன்னை வந்து மலர்களால அர்ச்சிக்கவில்லையே. ஏன்னா தில்லை அம்பலத்துல அப்படி எங்க போனாலும் நீங்க நடராஜ பெருமானுடைய அந்த நாமங்கள் தான். அவருக்கு மலர் சாத்தி அப்படி அந்த பக்தி வந்து தில்லையில வந்து அவ்வளவு அதிகமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்பியாண்டார் நம்பிக்கை ஒரு வியப்பு இருக்கலாம். அந்த வியப்புல பாடியதாக கூட இது அமைந்திருக்கலாம். பயில்கின்றிலேன் நின் திரு நாமம் பணி மலர்த்தார் முயல்கின்றிலேன் நின் திருவடிக்கே எப்ப முன்னு தில்லை இயல்கின்ற நாடக சிற்றம்பலத்துள் எந்தாய் இங்கே அயர்கின்ற நான் எங்கனே பெருமாறு நின்னார் அருளே. அதாவது உன்னுடைய நாமத்தை நான் இன்னும் முழுசா பயின்று கொள்ளவில்லை, சொல்லிக்கிட்டே இருக்கேன். நமச்சிவாய 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 எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த நிலையை அடைஞ்சனா தெரியல. நானும் உனக்கு மலர்களால உன்னை சாத்தி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாவருக்கும் ஒரு பச்சிலைன்னு இறைவன் ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்க்க போவதில்லை. அதை செல்ற உன் திருவடிக்கு நான் மலர்களை சாத்தி கொண்டிருக்கிறேன். அப்படியும் இன்னும் அவருக்கு ஒரு நிறைவு வரல.
ஆனாலும் நான் நான் அதெல்லாம் சரியா செய்யலைனாலும் நீ எப்படிப்பட்ட ஒரு கருணையை நீ எனக்கு காட்டுகின்றாய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்க கேட்கிறார். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சாதாரண அடியவர்கள் இறைவனின் நாமத்தை பழகிக் கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு நெஞ்சத்தை அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இறைவனின் நாமத்தை பழகிக் கொள்ள வேண்டும். மலர்களால் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில்னு நாவுக்கரசர் சொன்னாரே, அதை போல முடிந்தவரை எல்லாமே முடிந்தவரை தான் ஒரு பச்சிலையாவது வைத்து இறைவனை வணங்க பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம்மளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு போகின்ற ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் இந்த பாடலுக்கு பிறகு வருகிறேன். தரிசன விண்ணப்பமா 2 பாடல்களை ரொம்ப ஒரு அற்புதமான இலக்கிய சுவை, கவிச்சுவை எல்லாமே சேர்ந்து இங்க இருக்கு. இந்த 2 பாடல்களும் நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திரு அங்க மாலையையும் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய பாடல்கள். தன்னார் புனல் தில்லை சிற்றம்பலம் தன்னின் மண்ணி நின்ற விண்ணாழனைக் கண்ட நாள் விருப்பாய் என் உடல் முழுதும் கண்ணாங்கிலோ தொழக் கையாங்கிலோ திருநாமங்கள் எல்லாம் என்னாம் பரிசெங்கும் வாயாங்கிலோ எனக்கு பிறப்பே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த சிற்றம்பலனாரை முதல்ல கண்களால தரிசிச்சப்ப அந்த 2 கண் போரல. அந்த பெருமானை தரிசிக்க 2 கண் போருமா? நமக்கும் போராது, அவருக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் அதேதான். எனக்கு உடம்பு முழுக்க கண்ணாயிடக்கூடாதா? நான் உன்னை அப்படி தரிசிச்சுக்குவேன், எனக்கு இந்த 2 கண் பத்தலியே, என் உடல் முழுதும் கண்ணாங்கிலோ கேட்கிறாரு. கண்ணாகக்கூடாதா? தொழ கையாங்கிலோ, இறைவனை தரிசிச்ச பிறகு நம்ம என்ன கையால தொழுவோம், அந்த எனக்கு உடல் முழுவதும் கையாயிடக்கூடாதா? அடுத்தது அந்த நாமங்களை சொல்ல போகிறோம் இல்லையா? அந்த நாமங்கள் சொல்வதற்கு கண்ணாவது 2, கையாவது 2, வாய் வேற ஒண்ணுதான் இருக்கு. அந்த உடம்பெல்லாம் வாயாகிடக்கூடாதா? இந்த பிறப்பில மனித பிறவியும் வேண்டுவதே அப்படிங்கிற அந்த பிறப்பில எனக்கு இந்த உடம்பெல்லாம் வாயாகிடக்கூடாதா, கண்ணாகிடக்கூடாதா, கையாகிடக்கூடாதான்னு அந்த தரிசன விண்ணப்பத்தை எப்படி ஒரு இலக்கிய சுவையோடும் பக்தி சுவையோடும் நம்பியார் நம்பி கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? இந்த இது பார்க்கும்பொழுது அந்த ஒரு நம்மள அறியாமலே நமக்கும் அந்த வேண்டுதல் வந்து அறியாம வருது பாத்தீங்களா? அதுதான் அடியவர்களின் பெருமை. அடுத்தது அது அடுத்த பாடல்லையும் அந்த அங்கமாலையில குறிப்பிட்டிருக்கிற மாதிரி சொல்றார். சிந்திக்கவும் உரையாடவும் செம்மலரார் கழல்கள் வந்திக்கவும் மனம் வாய் கரம் என்னும் வழிகள் பெற்று சந்திக்கிலர் சிலர் தென்னர் தன்னார் தில்லை அம்பலத்துள் அந்திக்கமர் திருமேனியம் ஆனன்றன் எம் பெருமான் அருள் பெறவே. இப்போ அதேதான், இந்த மனம், வாய், கரம் இதெல்லாம் வழிகள், நமக்கு இறைவனை சிந்திப்பதற்கான வழிகளாக நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த ஆக்கையிலே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை இறைவனுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த அங்கமாலையில் குறிப்பிட்டிருக்கிற இந்த கண்கள் எதற்கு இருக்கு, மூக்கு எதற்கு இருக்கு, வாய் எதற்கு இருக்கு, கை எதற்கு இருக்கு, நாங்க முழுதாக வந்ததுல இவர் வந்து அந்த வாய், கரம், மனம் அப்படிங்கிற அந்த 3 பகுதிகளை பற்றி இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறமா தான் அந்த இந்த அருளுக்கு வருவோம். ஒரு அடியாரின் தகுதி அதை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. அருள் தரு சீர்தில்லை அம்பலத்தான் தன் அருளின் அன்றி பொருள் தரு வான தரசாதலில் புழுவாதல் நன்றாம் சுருள் தரு செஞ்சடையோன் அருளேல் துறவிக்கு நன்றாம் இருள் தரு கீழ் ஏழ் நரகத்து வீழும் இரும் சிறையே. இறைவன் அருள், அந்த அருள் மட்டும்தான் இங்க கொஞ்சம் சைவ சித்தாந்தமும் நம்மளால தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் இல்லையா? நம்மளுடைய உயிர்ப்பிணியை போக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு தேவை அருள் இல்லையா? அந்த இருளை நீக்கக்கூடிய அந்த உடல் பிணியை பற்ற விட்டாதான் நம்ம உயிர்ப்பிணி பற்றை விடுவதற்கு நம்மளால போக முடியும் அப்படிங்கிறத உன்னுடைய அருள்னா புழுவாவதும் நன்றே. ஆனா உன்னுடைய அருள் கிடைக்கல, அந்த அருள் இல்லைன்னா அந்த நரகத்தின் கீழ் விழும் இரும் சிறையும் கூட எனக்கு நன்று அப்படிங்கிறது தான் ஒரு அடியவனுடைய தகுதி. இறைவனின் அருளால் கிடைக்கின்ற அருள் மட்டுமே தான் ஒரு அடியவருக்கு வேண்டுமே. அதாவது ஆத்திகம், நிறைய பேர் ஆத்திகர்களாக நம்ம இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம ஆத்திகர்கள் எல்லோரும் அடியவர்களா? இந்த கேள்வியை நம்ம எல்லோரும் நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதாவது எல்லோரும் கோயிலுக்கு செல்றோம், நிறைய கோரிக்கைகள் வைக்கிறோம், வேண்டுதல்கள் செய்கிறோம், காணிக்கைகள் பண்றோம், இறைவனும் நம் கருணை கொண்டு நம்மளோடதெல்லாம் செய்யறாரு. நம்ம எல்லாம் என்னை மாதிரியாரு நாங்கெல்லாம் ஆத்திகர்களாக இருக்கலாமே ஒழிய அடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா அந்த அருளுக்காக மட்டுமே
நம்ம இறைவனை தேடணும். அதுதானே ஒரு அடியவரின் தகுதியாக இருக்க முடியும். அந்த அந்த அருளை பெறுவது தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றது தானே ஒரு உண்மையான ஒரு சைவ அடியவனின் தகுதியாக இருக்க முடியும். இல்லையா? அத வந்து இங்க வந்து நம்பியாண்டார் நம்பி வந்து ரொம்ப அழகாக நமக்கு கூறுகிறார். இப்படியாக பக்தி இலக்கணம். அடுத்தது இந்த 3வது பகுதியாக நான் எடுத்திருப்பது வந்து தரிசிக்க முக்தி தரும் தில்லை. இல்லையா? இப்ப வந்து நம்ம இத உங்க எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். அண்ணாமலையான் நினைக்க முக்தி அந்த மாதிரி எல்லாம். அதற்கு வேதாந்த விளக்கங்கள், சித்தாந்த விளக்கங்கள் நெறைய இருக்கிறது. அதெல்லாமே நம்ம எடுத்துரும். சரி தரிசிச்சுட்டா போருமா? அப்ப நான் சிதம்பரத்துக்கு நான் கூட தான் போயிருக்கேன். அப்ப இறைவன தரிசிச்சுட்டேனே, எனக்கு முக்தி கிடைச்சிருச்சா? அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயே வருது. இல்ல உண்மையிலேயே அத எப்படி தரிசிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இங்க பார்க்கணும் இல்லையா? இதுக்கப்புறமாவது நமக்கு அப்படி வரணும், தோணணும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம போகணும் அப்படிங்கும்போது, இங்க பாருங்க. முதல்ல அந்த 2வது பாடல பார்த்துருவோம். "சுடலை பொடியும் படுதலை மாலையும் சூழ்ந்த வெண்பும் மடலை பொலிமலர் மாலை மென் தோள் மேல் மயிர் கயிறும் அடலை பொலி அயில் மூவிலை வேலும் அணிகொள் தில்லை விடலைக்கென் ஆணைக் கழகு இது வேத வினோதத்தையே" அப்படிங்கிற இந்த பாடல்ல நமக்கு தெரிஞ்ச அந்த இறைவனின் உருவம் தான் இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுடலை பொடி அணிந்தவர், தலைமாலை அணிந்தவர், பாம்புகளை அணிந்தவர், மடலை பொலிமலர் மாலை மென் தோள் மேல் அவருடைய அழகான தோள் மேல் சடையமுடி மயிர் கயிறுகள், அடலை அடலை என்றால் வெற்றி, அடலை பொலி அயில் மூவிலை வேல், அந்த சூலாயுதம், அந்த சூலாயுதமே வந்து வெற்றிக்கான ஒரு சின்னமாக கருதப்படுகிறது. அதாவது வெற்றி என்றால் போர் வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிறத விட நமது அடியவர்கள் இறைவனை அடைவதற்குரிய ஒரு ஆயுதமாக கூட அதை எடுத்துக்கலாம். அதாவது அந்த மும்மலத்தையும் ஆணவம், கன்மம், மாயைங்கிற அந்த மும்மலத்தையும் போக்கக்கூடிய அந்த சூலாயுதம், அப்படி அணிகொள் தில்லை அப்படிப்பட்ட விடலைங்கிறது இங்க இறைவனை குறிக்கக்கூடிய அந்த அந்த அழகை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. இறைவனின் அழகை பற்றி நமக்கு கூறுகிறார். அடுத்தது முதல் பாட்டுக்கு வாங்க. "அருதிக்கு விம்ம நிவந்ததோர் வெள்ளி குன்றமஞ்சு பருதி குழவி உமிழ்கின்றதே யொக்கும் பற்று விட்டோர் கருதி தொழு கழற்பாதமும் கைத்தலம் 4ம் சுருதி பதமுழங்கு தில்லை மேய சுடரிற்கே." அதாவது இந்த இறைவன் கால்களில், நடராஜ பெருமான் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பு, அந்த சிலம்பை வந்து இங்க அவர் சுருதி பத முழங்கு தில்லை அப்படின்னு குறிப்பிடுறார். அந்த சுருதி அப்படின்னு. இத பற்றிய ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போனோம் அப்படின்னா, சுருதி தான், அந்த சுருதிங்கிறது வேதம். அந்த வேதத்தை தான் இங்க வந்து இறைவன் வந்து தன்னுடைய சிலம்பாக அணிந்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த தரிசிக்க முக்திங்கிறது இங்க வருது. அப்ப அதுல ஒரு ஒலி கேட்குமா? யாருக்கு? என்ன மாதிரி ஆட்களுக்கு இல்லை. அந்த மாணிக்க வாசகர், சேக்கிழார் அந்த தில்லை நடராஜ பெருமானை அந்த உள்ளமுவந்து அந்த நெஞ்சத்தின் கீழ் வைத்து பண்ணும்போது அந்த சுருதி பதம் முழங்குமாம். அந்த வேத ஒலிகள் வந்து அந்த சிலம்பில் கேட்குமாம். அதுதான் அந்த முக்திக்கான அந்த ஒரு வழி. அதுதான் தரிசிக்க முக்தி தரும் தில்லை. இது வந்து நடந்திருக்கிறது. மாணிக்க வாசகருக்கு நடந்திருக்கு இல்லையா? அந்த அந்த விஷயத்தை இங்க வந்து உங்களுக்கு நம்பியாண்டார் நம்பி குறிப்பிடுகிறார் பாருங்கள். சுருதி பதமுழங்கு தில்லை. அந்த சுருதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சங்கீதத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஒலி அலைகளின் அந்த அந்த சொல்றதுதான் அந்த சுருதி. அப்போ இதுவும் நமக்கு விளங்குகிறது. ஏன் வந்து தில்லையை வந்து தரிசிக்க முக்தி தரும் தலம்னு சொல்றாங்க. அதை தரிசிக்க வேண்டிய விதத்தில் தரிசிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்மளை நம்ம பக்குவப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் அவநெறிக்கே. அப்ப வந்து இந்த இடத்துல தில்லை நட்டம் பயில்கின்றதே அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அதுல இருந்து இப்ப தில்லையிலே நடராஜ பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா? எதுக்காக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா, எப்பவுமே அவநெறிக்கே விழப்புக்கவின் தியானெழுந்தாமை வாங்கி, அந்த அவநெறியிலேயே தான் இருக்கோம். சமைக்கிறோம், சாப்பிடுறோம், மொபைல் போனை நோண்டுறோம்னு அந்த அவநெறியில் இருக்கும் நம்மை, சரி ஒண்ணும் இல்ல, சிதம்பரம் தரிசனமாவது பண்ண நம்மளால தவநெறிக்கு போக முடியும். சிவபெருமானை கும்பிட முடியும். பக்தி நெறி, தவநெறின்னு இங்க சொல்லுவது அந்த நம்பியாண்டார் நம்பி நமக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி எடுத்துக்காட்டிய அந்த பக்தி நெறிக்கு இழுத்து வருமாம் அந்த தில்லை தரிசனம். அந்த தவநெறிக்கு இழுத்து வந்ததுக்கு அப்புறமா அந்த தவத்தின் பயன் காரணமாக சிவநெறி, அந்த சிவநெறி நமக்கு உய்விக்கும் இல்லையா? சிவநெறிக்கு சிவன் அருளால் அன்றி சிவநெறி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த சிவன் அருள் கிடைக்க, அந்த சிவநெறி கிடைப்பதற்கு முதல் படியாக நாம் செய்ய வேண்டியது தில்லையில் நட்டம் பயிலும் அந்த நடராச பெருமானின் தரிசனம். ஆகவே தரிசிக்க முக்தி தரும் தலம் என்ற அந்த கூற்றை மெய்ப்பிப்பது போல இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. நம்பியாண்டார் நம்பி அவர்களின் இந்த பாடல்கள். ஆக அடுத்ததாக இறைவனின் பெருமைகள்.
இப்போ இது வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இறைவனின் பெருமை என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து அ ஒரு சில வார்த்தைகளாலேயோ, ஒரு சில மணித்துளிகளாலேயோ அடக்க முடியாது. அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல சில பாடல்கள் அ இறைவனின் கருணையை பற்றி எவ்வாறு சொல்லியிருக்கிறார், இறைவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். படைபடு கன்னிதன் வங்க தென் தில்லைப் பரம்பரவல் விடைபடு கேதுக விண்ணப்பங்களேன் விதி வசத்தால் கடைபடு சாதி பிறக்கினும் நீ வைத்தருளுகண்டாய் புடைபடு கிங்கினித் ஆட்செய்ய பாதம் என்னுள் புகவே அப்படிங்கிற இந்த பாடல். ஆம், இங்க சாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இன்னும் சொல்லப்போனா நிறைய இடங்கள்ல அவர் வேட்டுவன், பறை சேந்தன் அப்படின்லாம் சேந்தனாரை பற்றி சொல்லும்போதெல்லாம் அந்த சாதிகள் அந்த அந்த காலகட்டத்துல அந்த சாதிய பிரிவுகள் இருந்திருக்க கூடும். இறைவனுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதையும் அவர் இங்க சொல்றாரு. ஆனா இங்க இந்த பாட்டுல நம்ம 2 விதமாக நம்ம சாதாரண பார்வையில் பார்த்தோம்னா, இறைவனுக்கு குலம் ஒரு பொருட்டல்ல. நாயன்மார்கள பொறுத்தவரைக்கும் உயர்ந்த குலத்திலும் இருக்கிறார்கள். அதாவது சொல்லப்படுகின்ற அததான் நான் சொல்லுவேன். இவதான் உயர்ந்த குலம், இதுதான் தாழ்ந்த குலம்னு யாராலையும் தீர்மானிக்க முடியாது. உயர்ந்த குலம் என்று சொல்லப்படுகின்ற குலத்திலும் பிறந்த அடியவர்கள் இருக்கிறார்கள். தாழ்ந்த குலம்னு சொல்லப்படுகின்ற குலத்தில் பிறந்த உயர்ந்த அடியவர்கள் இருக்கிறார்கள். இறைவனுக்கு எல்லோரும் ஒன்றுதான். குலம் பார்ப்பவன் அல்ல இறைவன். குலம் பார்ப்பவன் அல்ல, அன்பை மட்டுமே பார்க்கக்கூடியவன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை இங்க சொல்லும்போது 2 சாதி தான் இருக்கு. ஒண்ணு வந்து தவ சாதி, இன்னொன்னு அவசாதி. அதாவது இறைவனை கும்பிடாத சாதி. தவம்னா இறைவனை வணங்கும் அந்த சாதி, இறைவனை வணங்காத அந்த சாதி. அப்படி இருந்தா கூட அந்த இறைவனை வணங்காத சாதியாக இருந்தாலும் கூட இறைவன் அவர்களுக்கும் அருள் புரிகிறார். எல்லோருக்கும் தன்னுடைய கருணையை எந்தவித வித்தியாசமும் இன்றி காட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த எம்பெருமான் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, இங்க எது முக்கியம்? இப்ப கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா இப்படியெல்லாம் நம்ம பாடல்கள் கேட்டிருக்கோம்ல. அந்த மாதிரியான ஒரு டைப்ல வந்திருக்கிற இந்த ஒரு பாடலை பாருங்க. அடியிட்ட கண்ணினுக்கோ அவன் அன்பினுக்கோ அவுணர் செடியிட்ட வான் துயர் சேர்வதற்கோ தில்லை அம்பலத்து முடியிட்ட கொன்றை நன் முக்கட்பிரான் அன்று மூ உலகும் அடியிட்ட கண்ணனுக்கீந்தது வாய்ந்த அரும்படையே அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு ஒரு கேள்வி மாதிரி. எதுக்காக வந்து மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள். இங்கதான் மன்னிய தில்லை தன்னுள் மாலுக்கு சக்கரம் செய்தானே, எதுக்கு செஞ்சான்? இதை சுவாமி எதுக்காக செஞ்சாரு? அந்த 999 மலர்களுக்கு அப்புறம் மலர் இல்லைன்னு சொல்லி உடனே கண்ணை கொடுத்த அந்த கண்ணுக்காக செஞ்சாரா? இல்லைன்னா அந்த அன்புக்காக செஞ்சாரா? இல்ல இந்த சக்கரம் கொடுப்பதன் மூலமாக அவர் வந்து வானோர்களின் துயரையும் மக்களின் துயரையும் தீர்ப்பார் அப்படிங்கிறதுக்காக செஞ்சாரா? இந்த தில்லையம்பல பெருமான் வந்து இந்த மூவுலகையும் அளந்த கண்ணனுக்கு இத்தகைய கருணையை காட்டிய காரணம் என்னன்னு அவரே கேட்கிறாரு. அவரே பதில் சொல்றாரு, 3மே தான். ஆனாலும் அதில் பிரதானமானது என்ன அப்படின்னா அன்பு. அந்த அன்பிற்காக மட்டுமே இறைவன் தன்னுடைய கருணையை நமக்கு அளிக்கிறார் அப்படிங்கிறத பல நீங்க எந்த விதத்துல எப்படி எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னமோ ஒன்றுதாங்க. அன்பு அன்பு அன்பு. அந்த அன்பின் வழி உயிர்நிலைன்னு அந்த திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த அன்பிற்காக மட்டுமே இங்கே இறைவன் தன்னுடைய கருணையை அந்த மூவுலகையும் அளந்த அந்த கண்ணபிரானுக்கு காட்டியிருக்கிறார் அப்படின்னு ஒரு இலக்கிய சுவையோடு இந்த பாடலை அமைத்திருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். அடுத்தது ஒரு இது பாருங்க. அதாவது வந்து இறைவன் இப்ப நமக்கு சைவத்திலேயே நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. சைவம் ஒஸ்தியா எது உயர்ந்தது அந்த மாதிரி எல்லாம். இப்ப எதுலையுமே உயர்ந்தது தாழ்ந்தது என்பதே கிடையாது, அனைத்தும் ஒன்றே. ஆனாலும் ஏவல் கர்த்தா அப்படிங்கிறவர் ஒருவரே அப்படிங்கிறதான் இந்த பாடல்ல அவர் விளக்குகிறார். அத்தனை உலகுக்கும் நமக்கு தெரிஞ்சது இந்த பிரபஞ்சத்துக்கே மறைத்தல், காத்தல், அருளல் போன்ற பலவித 5 தொழில்களுக்கும் எல்லாமே இந்த பிரபஞ்ச இயக்கம் அனைத்திற்கும் வேதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஏவல் கர்த்தா தான் அப்படிங்கிற மாதிரியாக இந்த பாடல்ல அவர் உங்களுக்கு நமக்கு விளக்குகிறார். மூவுலகத்தவர் ஏத்தி தொழுதில்லை முக்கட்பிரான் ஏவு தொழில் செய்ய பெற்றவர் யாரெனில் ஏர் விடையாய் தாவு தொழிற்பட்டெடுத்தனன் மாலையன் சாரதியம் மே விரதத்தோடு பூண்டதொன் மா மிக்க வேதங்களே அப்படிங்கிற இந்த பாடல் மூலமாக
எல்லாம் வல்ல எம்பெருமான் ஒருவரே இந்த பிரபஞ்சத்திற்கு ஏவுதொழில் செய்ய பெற்றவர் என்ற அந்த தத்துவத்தை நம்பியாண்டார் நம்பி அவர்கள் மிக அழகாக நமக்கு விளக்குகின்றார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து நமக்கு வந்து இந்த ஓரளவுக்கு இந்த கோவில் திருப்பன்னியருடைய அந்த சாராம்சம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த இந்த 2 பாடல்கள்லயும் அவர் சொல்ற அந்த விஷயங்களை பார்ப்போம். "தவனை தவர் கண்பனை தன்னடியர் குதவும் சிவனை சிவக்க திரிபுரத்தை சிவந்தானை அவனை தவள திரு நீரனை பெரு நீர் கரந்தானை பவனை பணியும் மின் நும் பண்டை வல்வினை பற்றறவே." நம்முடைய வல்வினைகளை அறுக்க வேண்டும் என்றால் இறைவனின் பாதார விந்தங்களை நாம் சரணடைய வேண்டும். இதுதான் கடைசி பாடல். இந்த கடைசி பாடல் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடைசி பாடலை நான் எடுத்திருக்கிறேன். "கை செல்வம் எய்திடலாம் என்று பின் சென்று கண் குழியல் பொய்ச் செல்வர் செய்திடும் புன்மைகட்கே என்றும் பொன்றலில்லா அச்செல்வம் எய்திட வேண்டுதியே தில்லை அம்பலத்துள் இச்செல்வன் பாதம் கருதிறந்தேன் உன்னை என் நெஞ்சமே." இல்லையா? நம்ம வந்து இந்த சராசரி வாழ்க்கைக்குள்ள நம்ம அந்த பொன்னும் மெய்ப்பொருளும் அப்படிங்கிறதுல அப்ப 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா? பொன்னும் மெய்ப்பொருளும்ங்கும் போதே நம்ம சோசோமி ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. 2 விஷயம் சொல்லும்போது அந்த கருப்பாவும் பக்கத்துல ஒருத்தன் இருந்தான்னா அப்ப அந்த இன்னொருத்தன் யாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு அவர் நகைச்சுவையாக குறிப்பிடுவார். அதுபோல பொன்னும் மெய்ப்பொருளும் அப்படிங்கும்போது வாழ்க்கையில வந்து இகமும் உண்டு, பரமும் உண்டு. அந்த இகபர சௌபாக்கியங்கள் நம்ம வந்து அந்த பரத்தை விட்டு விடுகிறோம். அந்த இக சௌபாக்கியங்கள்லயே போய்கிட்டு இந்த பொய் செல்வமே வாழ்க்கையில நிறைந்த நிரந்தரம்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த மெய் செல்வத்தை நாம் எது மெய்ச்செல்வம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த மெய் செல்வத்திற்கு இறைவனின் திருப்பாதங்களில் நாம் போய் விழணும் அப்படிங்கிறது தான் இந்த கடைசியாக நமக்கு அந்த "என் நெஞ்சமே இறந்தேன் உன்னை என் நெஞ்சமே இச்செல்வம் பாதம் கருந்து இறந்தேன் உன்னை என் நெஞ்சமே" அப்படின்னு சொல்லி அந்த நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா? அந்த நெஞ்சம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த நெஞ்சமேன்னு முடிகிற ஒரு அந்தாதி வகையாகவே அவர் இந்த சிற்றிலக்கியத்தை படைத்திருக்கிறார். நான் ஆனா வந்து அத வந்து என்னுடைய பார்வையில சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்தாதி முறையில எடுத்துக்காம தொகுப்பா அத நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து கிட்டத்தட்ட நம்பியாண்டார் நம்பி அவர்கள் கூறிய அந்த கோவில் திருப்பன்னியர் விருத்தத்திலிருந்து நம்ம பல விஷயங்களை நம்மளால ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. 11ஆம் திருமுறை வந்து எந்த அளவுக்கு தன்னுள் வந்து புதையல்களை பொதித்து வச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அதிகமா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல. நானே இப்ப இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நம்பியாண்டார் நம்பியுடைய இத்தனை அற்புதமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னால முடிஞ்சது. அவர் கடைசியாக முடிப்பது ஒரு விஷயம்தான். அதாவது இறைவனின் பாதங்களில் விடுவது. அது என்ன? திருவடி திருவடி திருவடி. கிட்டத்தட்ட இந்த கோவில் திருப்பன்னியர் விருத்தத்திலே மாணிக்கவாசகர் கழல் கொடுத்து ஆட்கொண்ட மாதிரியாக அந்த கழலுக்கு அப்படி என்னங்க ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். பொதுவாவே நம்மளுடைய மனித உடலில் கண்கள் தான் மிகச்சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் அப்படி இல்லை, கால்கள் தான் இல்லையா? ஏன்னா நீங்க கண் இல்லாம கூட எப்படியோ நம்ம சமாளிச்சு வாழ்க்கலாம். பிசிக்கல் டிசபிலிட்டி அப்படிங்கிறது எதை அதிகமா நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஒரு கால் இல்ல அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம அடுத்தவர்களை சார்ந்து இருக்க வேண்டியதாக அமைகிறது. இப்பவுமே இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல வந்து ஏகப்பட்ட வியாதிகள் பெருகி போச்சு. அப்ப அத்தனை வியாதிக்குமே நீங்க எந்த ஒரு மருத்துவரிடம் போனாலும் அவங்க சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போங்க, இது வாக்கிங் போங்க, நடை, அந்த நடை பயிற்சி, அந்த நடை உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். அந்த கால்களின் மூலமாகத்தான் நம்ம வந்து நம்ம இயக்க சக்தியை நன்றாக வைத்துக் கொள்ள முடியும். இது வந்து நம்மளுடைய கால்களுக்கு. அந்த இறைவன் பாதார விந்தங்களில் போய் நாம் விழும்போது அந்த திருவடிகளின் பெருமை என்ன அப்படின்னா, இப்ப நிறைய இடத்துல இந்த பிரபந்தங்கள்லயும் சரி, ராமாயண மகாபாரதம் எல்லாவற்றிலுமே சரி, அந்த திருவடி வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றதாக அமைகிறது. என்னன்னா நம்மளுடைய ஆணவம் அழியுதுங்க. அவன் வந்து என் காலில் விழட்டும் அப்படின்னு இவங்க ஆணவமா சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஒருத்தரின் காலில் போய் விழுந்து அந்த சரணாகதியை செய்ய போறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆணவ மலத்தை அழித்து அதன் பொருளை உணர்ந்து நம்மளை விட பெரியவர் இவரு, நம்ம ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற அதை உணர்ந்து அந்த ஆணவத்தை முற்றிலுமாக ஒழித்துதான் நம்ம அவங்க காலடிகள்ல விழறோம்.
அந்த ஆணவ மலம் போகுது. அந்த திருவடிகளில் விழும் பொழுது மனிதனுடைய ஆணவ மலம் போகிறது. ஒருத்தர் கால்ல விழுந்தாலே நம்முடைய இங்க சாதாரணமாக வேறு ஒரு மனிதர் கால்லயே விழுந்தாலே அவர் நம்மளை விட பெரியவர்னு ஒத்துக்கிட்டு நம்மளுடைய கர்வத்தை நீக்கி தான் நம்ம அங்க போய் விழுகிறோம். அப்படிங்கும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் மிகப்பெரியவர், இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒரே பெரியவரான அந்த இறைவனின் பாதார விந்தங்கள்ல போய் நம்ம விழுகிறோம் அப்படின்னா சர்வ நிச்சயமாக நம்முடைய ஆணவ மலம் போகுதுங்க. அதுதாங்க அந்த திருவடிகளுக்குரிய பெருமை. அந்த ஆணவம் போக போக மற்ற அனைத்து தீய குணங்களும் நம்மை விட்டு போகுது. இறைவனின் நம்முடைய திருவடிகளை, நம்மளுடைய நெஞ்சத்தை இறைவனின் திருவடிகளில் நம்மளால சமர்ப்பிக்க முடியுது. அதுதான் அந்த திருவடி மகிமை. வேற எந்த உறுப்பை விட அந்த திருவடிக்கு அத்துணை ஒரு மகிமையை நம்ம சொல்லி இருக்கோம் அப்படின்னா அதுதான் காரணம். இப்ப இதை உணர்ந்துதான் நம்பியாண்டார் நம்பியுமே இந்த கோவில் திருப்பன்னியர் விருத்தத்துல ரொம்பவுமே அந்த பாதார விந்தங்களை, அந்த எல்லாம் வல்ல அந்த தில்லை அம்பலத்தானின் அந்த பாதார விந்தங்களில் போய் நம்ம விழுந்தோம். அப்ப இத தொகுப்பா இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். பக்தி எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறத பத்தி அவர் ரொம்ப அழகா பல இடங்கள்ல பல விளக்கங்கள்ல சொல்லியிருக்காரு. இறைவனின் தன்மைகளை பற்றியும் இறைவனின் பெருமையை பற்றியும் ரொம்ப அழகாக நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறமா அடியவர்களை பற்றிய பல குறிப்புகள் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தவராக அமைஞ்சிருக்கார். இப்படி எல்லாமும் கலந்த ஒரு அற்புதமான ஒரு பதிகமாக இந்த கோவில் திருப்பன்னியர் விருத்தத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் எம்பெருமான் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். அந்த பதிகத்தை இன்னும் நிறைய நம்ம இதை பற்றி படிக்கணும். இதன் ஒவ்வொரு பாடல்களையும் பற்றி நம்ம பல விதங்களில் அந்த சுவையை உணர்ந்து புரிந்து, அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் புரிவது வேறு, பொருள் உணர்வது வேறு. இது நம் அனைவருமே தெரிந்த விஷயம்தான். அந்த பொருளை உணர்ந்து இறைவனின் திருவடிகளை பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைத்து சைவ பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மன்னுக தில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சகர் போயகல. பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைக்கோ நடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. இந்த வாய்ப்பை வழங்கிய அந்த சிவபெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்து பாடி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. உரையை தொடங்கும் போதே சைவ புரட்சியை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்து திரு பன்னியர் விருத்தம் என்ற இந்த நூலை அழகான 4 தலைப்புகளுக்குள் கொண்டு வந்து கூறியது மிக சிறப்பாக இருந்தது. அதாவது பெருமானை யார் பக்தி செய்வார்கள் என்றால் அடியார்கள். அடியார்களின் பெருமையை முதலில் கூறி அப்படிப்பட்ட அடியார்கள் என்ன செய்வார்கள்? பக்தி செய்வார்கள். அதனை ஒரு தலைப்பாக கொண்டு மேலும் அடியார்கள் பக்தி செய்வார்கள், பூஜை செய்வார்கள், யாரை பற்றி பாடுவார்கள்? பெருமானின் பெருமையை பாடுவார்கள் என்று கூறி, அதுவும் திருவங்க மாலையுடன் ஒப்பிட்டு உடம்பெல்லாம் வாயாக இருந்தால் எப்பொழுதும் தொய்வில்லாமல் பெருமானையை பாடிக்கொண்டிருக்கலாம் என்று கூறியது மிக அழகாக இருந்தது. இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணமும் தோன்றுகிறது. மேலும் அப்படி பக்தி செய்யும் அடியார்களுக்கு பெருமான் என்ன செய்வார்? பிறவாமையை, முக்தியை தருவார் என்று அதனையும் ஒரு தலைப்பாக கொண்டு எங்களுக்கெல்லாம் எடுத்துரைத்தீர்கள். தில்லை தரிசிக்க முக்தி என்பதற்கு சீரிய விளக்கத்தை கொடுத்தீர்கள் அம்மா. மிக்க நன்றி அம்மா. அவர்களுக்கும் கண்டுகளித்த இணை அன்பர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் நிறைவாக நன்றியுரை வழங்கவும் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரவும் எங்கள் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி சிவ லாவண்யா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பா இன்றைய நிகழ்வை, பொழிவை எல்லாரும் ரசிச்சு பார்த்திருப்போம். அதுல எந்த ஒரு அ சந்தேகமும் இல்ல. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நிஜமாவே நமக்கு ஒரு கலவையாக ஒ அமைந்து விட்டது இன்றைய இன்றைய முழு நாளுமே பார்த்தீங்கன்னா. முதல்ல வந்து நமக்கு புலவர் ஐயா ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, புலவர் ஐயாவோடைய மாணவரும் நமக்கு வந்து இந்த 40 இலக்கியங்கள் சிந்திக்கிற ஒருத்தர்ல அப்ப ஆசிரியரும், மாணவருமாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது அப்படிங்கிறது, அந்த மாணவருக்கும் பெருமை, அந்த ஆசிரியர் கண்டிப்பா காலர தூக்கி விட்டுக்கிற மாதிரி தானே இருக்கும். அது வந்து புலவர் ஐயாவோடைய அந்த அழகான அவருடைய பொழிவுல இருந்தே, ஆ இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நம்ம தமிழ் கத்துக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு வந்துச்சு. கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு அந்த ஏக்கம் மனசுல வந்திருக்கும். அடுத்தது வந்து நம்ம சுரேஜிமி அண்ணா. ஆ இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அவருடைய தொழில் முறை அப்படின்னு பார்த்தா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஆனா, அவருடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே பார்த்தீங்கன்னா, தமிழ், தமிழ், தமிழ் தான். அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர். இன்னைக்கு ஒரு கவிதை சொல்லுவாரோன்னு எதிர்பார்த்து இருந்தேன். அது ஒரு கொஞ்சம் ஏமாற்றம். ஆனா, பொழிவு அற்புதமா இருந்தது. அவருக்கே உரித்தான அந்த வீரமும், கிட்டத்தட்ட ஒரு பாரதியார நம்ம பார்த்த ஒரு எண்ணத்த தான் அண்ணா குடுத்தாங்க. திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுனால, திருக்குறளும் அங்கங்க தல தூக்க தான் செய்தது அண்ணாவுடைய பொழிவுல. ஆனா, ஆ அனுபவித்து சொன்னது வந்து நமக்கு நன்றாக தெரிந்தது. அது 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 ஒண்ணையும் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். அடுத்தது சிவ விக்னேஷ் அவர்கள். சிவ விக்னேஷ பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் பாட்டுலயே, அவரோட குரல்லயே எல்லாரையும் வந்து மயக்கி வச்சுருவாரு. அவருக்கு கூட தான் நாங்கெல்லாம் படிக்கிறோம். இத சொல்றது வந்து எங்களுக்கு பெருமையா, இல்ல அவருக்கு சிறுமையான்னு தெரியல. ஆனா, பவித்ரா, குந்தவை, விக்னேஷ், சின்மயா, அ பரதன், நானு எல்லாரும் ஒண்ணா தான் படிக்கிறோம் நம்ம நல்லசிவம் ஐயா கிட்ட. அ ஆனா, விக்னேஷ் பாடும்போது எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ! நாளைக்கு ஐயா எங்கள வந்து, "நீயும் இப்படி பாடலையே" அப்படின்னு கேள்வி கேட்றக்கூடாதேன்னு. ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மனச தயார்படுத்திக்கிட்டோம். அது பவித்ராவோட ஐடியானால. அக்கா அட்லீஸ்ட் வந்து விக்னேஷ் அண்ணா பாடுனது வந்து என்ன பண்ணுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுல்ல. அதுவே போதும்க்கான்னு. அது உண்மதான். அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. என்ன பண்ணுனாவது தெரிஞ்சுச்சே! கண்டுபிடிக்க முடிஞ்சுதே! அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய அந்த குரல் வளம், ஆ ஓதுவார் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை. அது எல்லாம் சேர்ந்து இன்று அவருடைய பொழிவுல மிக அழகாக தெரிஞ்சுது. அடுத்தது அதுக்கு அடுத்ததா வந்து நமக்கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் பேசினாங்க. அவங்க வந்து அவங்களுடைய தொழில் முறையே வேற அப்படின்னாலும், சைவத்தின் மேல் கொண்ட ஈடுபாடு, அவர் குடும்பமே அப்படி வந்ததுனாலயா கூட இருக்கலாம். ஆனா, அவருடைய ஏன்னா எல்லாருடைய குடும்பமும் அந்த மாதிரி அப்படி அம்மா, அப்பா இருந்தாலும் பசங்க அப்படி வரணும்னு இல்லல்ல. ஆனா, இவர் வந்து அந்த சைவத்துல அந்த தோய்ந்து வந்திருக்கிற அந்த ஒரு முதிர்ச்சி வந்து அவருடைய பேச்சுல நமக்கு நன்றாக தெரிந்தது. அந்த மும்மணி கோவைய பத்தி அவர் சொல்ல 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 இவருக்கு நிஜமாவே வந்துட்டு சிட்டி பேங்க்ல வேலை செய்றாரா? இல்லைன்னா தமிழ் ஆசிரியரா இருக்கிறாரா? அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதற்கு அடுத்தது வந்து ஸ்ரீனிவாசன் ஐயா. ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவர் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரோட LinkedInல போய் பார்த்தீங்கன்னா, அத்தனை பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவருக்கு வந்து புகழ்ந்து தள்ளியிருக்கிறத நாம பார்க்கலாம். ஆனா, அவ்வளவு எளிவந்த தன்மையில இன்னைக்கு வந்து நமக்கு திருவந்தாதிய பத்தி ஒரு 15 பாடல்கள் மிக அழகாக, நேர்த்தியாக, அதாவது அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அணுகுமுறை வந்து அவருடைய உரையிலயும் நமக்கு தெரிஞ்சது. அதற்கு அடுத்தது நம்ம குழுவை சேர்ந்த ருக்மணி அம்மா. அவங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது அவங்க இணையறதுக்கு. ஏன்னா, அவங்க காசியில இருக்கிறாங்க. போன வாரம் அங்க அங்க செல்லும்போதே அவங்க சொன்னாங்க, "நிகழ்வு நல்லா வரணும்னு விஸ்வநாதர் கிட்ட வேண்டிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்தாங்க. ஆனா, அதுலயும் வந்து அவ்வளோ எந்த ஒரு சிரமமும் பார்க்காம அங்க இருந்தும் ஒரு இடத்த பார்த்து, இன்டர்நெட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து இணைந்து, மிக அழகாக நமக்கு ஒருவா ஒருவத பத்தியும் ஒரு ஒரு பொழிவ குடுத்தாங்க. அதற்கு அடுத்தது நம்ம சிவ கே.ஆர். குமார் அவர்கள். அதாவது ஒரு பேச்சு அப்படின்னாக்க, ஒரு ஆரம்பத்துல இருந்து எப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அழகா கோர்வையா கொண்டு வந்துட்டாங்க. 11ஆம் திருமுறைனா என்னங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு,
இரட்டை மணி மாலையோட இலக்கணத்துல இருந்து அந்த பாடலையும் நம்ம படிக்க வச்சதுதான் வந்து அதுல சிறப்பு. ஏன்னா இது ஒரு முற்றோதல் மாதிரி ஆயிடுச்சு இப்ப. அதனால நம்மள பாடலையும் படிக்க வச்சாங்க ஐயா அப்படின்னு தான் சொல்லணும். மிக சிறப்பாக இருந்தது. நிறைவாக பேசிய காயத்ரி ரவி அம்மா. நிஜமாவே சொல்ல போனா அவங்களுடைய பேச்சு ரொம்ப இயல்பா இருந்தது. அவங்க வந்து எதையும் பார்த்து படிச்ச மாதிரிலாம் தெரியல. ரொம்ப அப்படியே ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பக்கத்துல ஒரு தோழன் தோழி உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே ஒரு பேசினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு பாங்கு வந்து அம்மாவுடைய பேச்சுல தெரிஞ்சது. ரொம்ப ரசிக்கிற விதமா இருந்ததுமா. நீங்க சொல்றது 100% வந்து உண்மை. நாளைக்கு எப்போ விடியும், நாளைய நிகழ்வு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு எல்லார் மனசுலயும் வந்து ஒரு ஆசைய வந்து தூண்டி விட்டுருச்சு இந்த 4 நாள்னு சொல்லணும். இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ளால 32 இலக்கியங்களை வந்து அண்ணாமலையார் முடிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே அண்ணாமலையாருடைய பிரம்மாண்டம் தான் நமக்கு தெரிகின்றது. அதே மாதிரி நமக்கு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொடுத்த நம்ம குழுவை சேர்ந்த, அதாவது கொஞ்சம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஒண்ணு இருக்கு. அதுல குழந்தைங்க பாடி பாடி அதுல நிறைய கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகளே வந்து நமக்கு இந்த இந்த பேச்சுக்கும் வந்து தயாரானாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் பேச்சாளர்களை நம்ம கண்டிப்பா கண்டு கொள்ற அளவுக்கு அவர்கள் பேசினார்கள் என்பதுதான் உண்மை. அந்த விஷயத்துல வந்து சிவபரதன், சிவ சின்மயா, சிவ குந்தவை, இன்னைக்கு வந்து நமக்கு மதுரமொழி குட்டியும் வந்து பேசினாங்க, பவித்ரா. எல்லாருக்கும் நான் கண்டிப்பா வந்து மனசார நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு சிரமம் அப்படின்னு அங்க சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து நாங்க வரோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நிக்கிற அந்த ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, அதை வந்து நிஜமாவே எனக்கு சாமி தான் கொடுத்திருக்கிறாரு இந்த குழந்தைங்கள அப்படின்னு சொல்லணும். அருமையான நிகழ்வு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க பேச்சாளர்கள், பொழிவாளர்கள் மற்றும் நமக்கு ஒருங்கிணைப்பாளர்கள். ஆனால் இது எல்லாம் நல்லபடியா, அதான் சொல்லுவோம் இல்லையா, சக்சஸ் ஆகணும்னா, வெற்றிகரமா நடக்கணும்னா இணையம் வழியாக இணைந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நீங்கள் தான் எங்களுக்கு இத இன்னும் நாங்க நிறைய செய்யணுங்கிற எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதற்காக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லி இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நாளை இதே நேரம், சிங்கப்பூர் நேரம் 12:30 மணி, இந்திய நேரம் 10 மணி, 33வது இலக்கியத்தோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றோம் என்று சொல்லி எங்கள் குழு சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். கண்டிப்பாக நாளை இணைந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.